நாம இன்னைக்கு கிரைம் கேஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டிய ஒரு தகவல் ஒன்று இருக்குது. பணம் நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒண்ணு. ஒரு நல்ல வீடு வேணும், பைக்கோ காரோ ஏதோ ஒரு வண்டி அவசியம், குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு அவசியம், பேங்க்ல கொஞ்சம் டெபாசிட் பண்ணியிருக்கணும், ஏன்னா வயசான காலத்துல தேவைப்பட்டா கொஞ்சம் நிலங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த பணத்து மேல ஆசை கூட படலாம், ஆனா அந்த பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ரொம்ப சீக்கிரமே நம்ம கோடீஸ்வரன் ஆகணும்னு சொல்லிட்டு பணம் வெறியா மாறி நம்ம எடுக்கிற முயற்சி இருக்குல்ல, நம்ம எடுக்கிற முடிவு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது எவ்வளவு சீக்கிரம் நம்ம மேல போறோமோ அவ்வளவு சீக்கிரம் அதுல பாதாளத்துல கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனா என்னமோ நிறைய நபர்கள் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. சரி, நேரடியா இந்த கேஸுக்குள்ள போகலாம். இந்த கேஸோட முடிவுல இதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை நான் சொல்றது தப்பு இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சம்பவம் நடந்தது 2011. கோயம்புத்தூர் சிவானந்த காலனியை சேர்ந்த அம்மாசை, இவங்களுக்கு 45 வயசு. இவங்களுடைய கணவர் பேரு மாரிமுத்து. இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் சகுந்தலா. சகுந்தலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கணவர் அவங்க குழந்தைங்கன்னு தனியா இருக்காங்க. அம்மாசைக்கும் அவங்களுடைய கணவர் மாரிமுத்துக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. இனிமே ஒண்ணு சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற அளவுக்கு கணவன் மனைவி பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. அதனால நம்ம பிரிஞ்சு வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி விவாகரத்து பெறலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த விற்கிறதுலையும் ஜீவனாம்சம் கொடுக்கறதுலையும் இந்த ரெண்டு பேருக்குள்ளையும் இன்னும் செட் ஆகலை. அதனால அம்மாசை என்ன பண்றாங்கன்னா, கோயம்புத்தூர்ல யாராவது நல்ல அட்வொகேட் இருந்தாங்கன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க நண்பர்கள்லாம் விசாரிச்சுட்டு ஒரு அட்வொகேட்டை போய் பார்க்குறாங்க. அந்த அட்வொகேட் பேரு ராஜவேலு. கோயம்புத்தூர்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு அட்வொகேட். அன்னைக்கு கிளம்பி வீட்டிலேருந்து ஒரு 1:30 மணிக்கு அட்வொகேட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சென்னையில இருக்கிற தன்னுடைய சொந்த தம்பியை சந்திச்சுட்டு வர்றதா மகள் சகுந்தலா கிட்ட சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே மாதிரி அட்வொகேட்டையும் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு கிளம்புனவங்க ஆள் காணாம போயிட்டாங்க. ஒரு 2 மணிக்கு அவங்களுடைய மகள் சகுந்தலா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அம்மாவுடைய ஃபோனுக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து 2 மணிக்கு ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போகணும். ஸோ ட்ரெயினில் ஏறின உடனே நெட்வொர்க் இல்லாமல் இருந்திருக்கும், அதனால அம்மா கிட்ட பேச முடியல அப்படின்னு முடிவு பண்ணவங்க அன்னைக்கு ஃபுல்லாக கால் பண்ணாம அடுத்த நாள் காலையில மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போதான் மாமா சொல்றாரு, அக்கா இன்னும் வரவே இல்லையே, ஒருவேளை நேற்று கிளம்புல போல இருக்கு, அதனாலதான் நம்ம கால் பண்ணல, நானும் விட்டுட்டோமா, கிளம்புனாங்களா அப்படின்னு மாமா அதிர்ச்சியான ஒரு தகவலை கேட்கிறாரு. உடனடியா சகுந்தலா என்ன பண்றாங்கன்னா, வேற எங்க அம்மா போயிருப்பாங்க அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. யாருக்குமே தகவல் தெரியல. ஒரு பக்கம் சென்னையில இருக்கிற தம்பி, அதாவது தாய்மாமா இருக்கார்ல, அவரும் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறார். அக்கா எங்க போனதுக்கான எந்த தகவலுமே இல்லை. ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப